ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலா டிசைன்ஸ். இன்னைக்கான ஸ்டிச் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம எங்கெல்லாம் கட் ஒர்க் பண்ணுறோமோ, பேட்ச் ஒர்க் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் எங்கெல்லாம் வந்து டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக தெரியணுமோ, செயின் ஸ்டிச்சை விட கொஞ்சம் மொத்தமாக தெரியணுமோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்கு, ஸ்லீவு, கிராஸ், அதாவது வந்து நம்ம கிராஸ் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு கொடி டிசைன் போடுறேன் அப்படின்னா, இப்போ இந்த கொடி டிசைனுக்கு இங்கே இருந்து ஆரம்பிச்சு இங்கே எனக்கு இந்த கொடி வருது. இப்படி வருதுன்னா இதில் வந்து நான் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்ளை பண்ணலாம். அந்த கொடி டிசைனுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட் டபுளாக எடுத்திருக்கேன். ஸோ நான் சில்க் த்ரெட் டபுளாக தான் எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு, இது வளைவுன்றதுனால மீடியம் சைஸ் செயின் ஸ்டிச் போடுங்க. ரொம்ப பெருசா போட்டோம் அப்படின்னு சொன்னா டிசைன் வந்து இழுத்துட்டு வந்த மாதிரி வரும். ஸோ இந்த வளைவு வரைக்கும் வந்துட்டு நான் அப்படியே அது மேலே தான் நான் பேக் ஸ்டிச் போட போகிறேன். அப்படியே மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச்சுக்கும் நம்ம சிங்கிள் ஜிக்ஸாக் போடுறோம். வித்தவுட் பேக் ஸ்டிச் தான் நம்ம போடுறோம். ஸோ இது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு உருட்டு டிசைன் மாதிரியே வரும், உருண்டு வர மாதிரியே வரும். நான் எண்டு நாட்லாம் திரும்ப போடலை. அப்படியே மேலேருந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் நான் செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சுக்கிறேன். அதாவது சிங்கிள் ஜிக்ஸாக் போட ஆரம்பிச்சுக்கிறேன். ரொம்ப ஜிக்ஸாக்க தள்ளி தள்ளி கொடுக்காதீங்க. அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே கொடுங்க. ஸோ நம்ம ஒரு பிளவுஸுக்கு வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் கொடி டிசைன் வருதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜரி த்ரெட்லேயோ இல்லை சில்க் த்ரெட்லேயோ இந்த மாதிரி வந்து செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டாலே நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம டபுள் கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு கலரும் ஜிக்ஸாக்கு ஒரு கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சேம் கலரே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொண்டு வந்து அந்த ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே கொண்டு வந்து அந்த ஜிக்ஸாக்கை முடிச்சு அதுக்கு மேல் பக்கமாக எண்டு நாட் போடணும். இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், எங்கே முடிக்கிறது அப்படின்னு. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு மேல் பக்கமாக கொண்டு வந்து முடிச்சு அதுக்கு மேலே தான் எண்டு நாட் போடணும். ஸோ இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். தேங்க்யூ.